வாங்க இன்னைக்கு அட்டகாசமான பொரிச்ச மீனும் வறுத்த மீனும் என்னுடைய ஸ்டைல்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் பொரிச்ச மீனும் வறுத்த மீனும் எப்படி செய்யறதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ பொரிச்ச மீனுக்கு பாருங்க, கடல் விரால் மீன் எடுத்து வச்சிருக்கோம். மீனை வந்து நல்லா இந்த மாதிரி துண்டு துண்டா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ இதுல வந்து நம்ம பைண்டிங்காக ஒரு சில பொருட்கள் நம்ம ஆட் பண்ண போறோம். வாங்க என்னென்ன பொருட்கள் ஆட் பண்ணலாங்கிறது பார்க்கலாம். மேரினேஷனுக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் கலர் வரணும். ஸோ நல்லா இந்த ஸ்பூன் அளவு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நான் இன்னைக்கு எடுத்திருக்க மீனோட அளவு பார்த்தீங்கன்னா 3/4 கிலோ. அதுக்கேற்ற அளவுக்கு இந்த ஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பிளெயின் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்த ஸ்பூனில் பாதி அளவு சேர்க்குறோம் காரத்துக்கு ஏற்ப. கரம் மசாலா 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பெப்பர் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். கார்ன்ஃபிளவர் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். ரைஸ் ஃபிளவர் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா விழுதாக்கி வச்சிருக்கேன். நம்ம இதை 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். உப்பு தேவைக்கேற்ப. கொஞ்சமா புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன். இதுல நம்ம பாதி அளவு ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா பைண்ட் ஆகணும் ஒன்னோட ஒண்ணு. மோஸ்ட்லி இந்த மாதிரி நம்ம பொரிச்ச மீன் செய்யறதுக்கு முள் இல்லாத மீனா பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா பரட்டி வச்சுட்டு ஒரு முட்டை எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம உடச்சி விட்டுக்கலாம். முட்டையை உடச்சி விட்டு நல்லா நம்ம பைண்ட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு 1 hour வந்து அப்படியே விட்டுடணும் சீல் பண்ணி. அப்போதான் நல்லா ஊறி நம்மளுக்கு மீன் பொரிச்சு கரெக்டாக கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு காரம் தேவைப்பட்டாலும் உப்பு தேவைப்பட்டாலும் சேர்த்துக்கலாம். மீனுங்கிறதுனால புளி விட்டுருக்கோம். ஸோ புளி விட்டு 1 மணி நேரம் அதை ஊற ஊற தான் நம்மளுக்கு கரெக்டான ஒரு பதம் கிடைக்கும். ஓகே, நல்லா கலந்து விட்டாச்சு. இது ஒரு ஓரமாக வச்சுத்திடலாம். பொரிச்ச மீன் ரெசிபி கூடவே வறுத்த மீன் ரெசிபி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ வறுக்கிறதுக்காக இன்னைக்கு நான் சின்ன பாறை எடுத்திருக்கேன். வாங்க இந்த பாறைக்கு என்னென்னலாம் சேர்த்து பாறை எப்படி வறுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மசாலாவை அரைச்சிக்கலாம். ஸோ ஒரு சின்ன ஜார் எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க, நம்ம இன்னைக்கு எடுத்திருக்க ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பாறையில 3/4 கிலோ எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1/2 கை சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு கழுவி வச்சிருக்கோம், சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே வந்து நான் என்ன சேர்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி வச்சிருக்கோம். இஞ்சியும் தோல் சீவி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். இந்த இஞ்சியும் சேர்த்துக்கலாம். உரிச்ச பூண்டு 5 பல் இருக்கு, சேர்த்துக்கலாம் மீனுக்கு. காஷ்மீரி சில்லி பவுடர் 2 டீஸ்பூன். காரத்துக்கு வெறும் மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன். பச்சை அரிசி மாவு 1/2 2 டீஸ்பூன் அளவு. மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். பெப்பர் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா புளி கரைச்சி இதுல சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாமே சேர்த்து நம்ம நல்லா மிக்சர் ஜார்ல போட்டு ஃபைன் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இதில் இப்போ நம்ம மீனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மீனில் வந்து நம்ம மேரினேஷனுக்காக தேய்ச்சி விட்டுடலாம். நம்ம அரைச்ச மசாலாவை மீனில் வந்து இந்த மாதிரி எல்லா பக்கமும் வரா மாதிரி நல்லா நம்ம கோட்டிங் பண்ணி விடணும், முன்னாடி பின்னாடின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம மீனை கட் பண்ணிருந்தனால உள்ள வந்து மசாலா நல்லா இறங்கும். இதே மாதிரி நம்ம எல்லா மீனுக்கும் போட்டு விட்டுடலாம் மசாலாவை. ஸோ நம்ம அரைச்ச மசாலாவை மீன்ல நல்லா சேர்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன போறோம்னா பொடி வறுத்து அரைச்சி இதுல நம்ம சேர்க்க போறோம். வாங்க அந்த பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம்.
ஸோ பொடிக்கு பாருங்க நம்ம எடுத்து இருக்கிறது வந்து 3/4 கிலோ மீன் தான் எடுத்திருக்கோம். அதுக்கு வந்து நம்ம வந்து வானிலை எடுத்து வச்சிருக்கோம். பாத்திரம் நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ நான் பாருங்க ஜஸ்ட் ஒரு 2 டீஸ்பூன் தான் இருக்கும் வர மல்லி சேர்க்கிறேன். 1 டீஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாம். நல்லா முழுசா 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். அரிசி பாருங்க நல்லா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு அரிசி சேர்த்து இது எல்லாமே நம்ம நல்லா ட்ரையா வறுத்துக்கலாம். எந்த ஒரு பொருளுமே வந்து கறிக்கிடாம நம்ம பதமா வறுத்து எடுத்துக்கணும். மிதமான தீயில ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டாலும் நம்மளுக்கு எல்லா பொருளுமே வந்து நல்லா வறுபட்டு வரும். அரிசிலாம் பாருங்க நல்லா பொரிஞ்சிடுச்சு. நம்மளுக்கு மல்லிலாம் நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ண போறேன்னா வர மிளகாய் எடுத்திருக்கோம். ஒரு 6 மிளகாய் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். எல்லாமே சேர்ந்து நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்ல கொத்தி ஆற வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அதே பாத்திரத்துல ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை வந்து ஈரப்பதம் போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இதையுமே அதில் நம்ம சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போறோம். கொஞ்சமா உப்பு சேர்த்து அரைச்சிக்கணும். கருவேப்பிலை வந்து ஈரப்பதம் நல்லா போகணும். கருவேப்பிலை பாருங்க ஈரப்பதம் போய் நல்லா நம்மளுக்கு முருவலா வந்துடுச்சு. இதையும் நம்ம அந்த பிளேட்ல போட்டு ஆற போட்டு மிக்சர் ஜார்ல போட்டு கோர்ஸா நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே ஆற போட்டு மிக்சர் ஜாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண வச்சு 2 கல் உப்பு சேர்த்துருக்கேன். இதை நம்ம கோர்ஸா பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க நம்ம வறுத்த எல்லா மசாலாவும் வந்து இந்த மாதிரி வந்து கோர்ஸா நம்ம பவுடர் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதில் வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா மீன், இதை எடுத்து 1 by 1 வந்து நம்ம கோட் பண்ணி எடுத்து வச்சுக்க போறோம். ஸோ முன்னாடி பின்னாடி இந்த மாதிரி நல்லா படுற மாதிரி கோட்டிங் பண்ணி ஒவ்வொரு மீனையுமே நம்ம எடுத்து வச்சுக்க போறோம். பாருங்க நம்ம அரைச்ச பொடியை வந்து எல்லா மீனுக்கும் நம்ம கோட் பண்ணியாச்சு. ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு நம்ம மீனை வறுத்து எடுத்துடலாம். வடச்சட்டி பற்ற வச்சிருக்கோம். பொரிச்ச மீன் 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ எண்ணெய் நல்லா சூடு இருந்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போறோம்னா மீன் போட போறோம். 1 by 1 நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாத்திரம் கொள்ற மொத்தம் நம்ம மீன் போட்டிருக்கோம். மீன் சேர்த்த உடனே கரண்டி விட்டோம்னா ஒரு மாதிரி பிதப்பிதன்னு வந்துடும். ஸோ ஒரு மிதமான தீயில ஒரு 1/2 மினிட் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம பாத்திரம் விட்டோம்னா மீன் அழகாக ஒட்டாம வரும். பாருங்க 1/2 நிமிஷம் போல ஆயிடுச்சு. மீன் அழகாக ஒட்டாம வருது. இதே தீயிலே நம்ம இன்னும் ஒரு 2 நிமிஷம் வேக விட்டோம்னா மீன் வந்து நல்லா வெந்துடும். மீன் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். கலக்கலான மீன் பொரிச்சு பாருங்க. நிறைய பேர் கேட்டீங்க பொரிச்ச மீன் எப்படி செய்யணும்ட்டு தீபாவளி ரீல்ஸ்ல பார்த்துட்டு. ஸோ அதனால உங்களுக்காக வேண்டி ஃபுல் ரெசிபி வீடியோ போட்டிருக்கேன். மீன் எல்லாம் வெந்துடுச்சு, எடுத்துடலாம். இப்போ இன்னொரு பேட்ச் சேர்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பேட்ச் பண்ண மாதிரியே செகண்ட் பேட்சை நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். செகண்ட் பேட்ச் பாருங்க சேர்த்து அழகாக நல்லா வெந்து வந்துடுச்சு. இதையும் எடுத்துடலாம். கலக்கலான பொரிச்ச மீன் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. பொரிச்ச மீன் பொரிச்சாச்சு. இப்போ வறுத்த மீன் வறுக்கிறதுக்காக வேண்டி இரும்பு தவா எடுத்து வச்சிருக்கோம். தவா சூடு ஏறிடுச்சு. நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். வறுக்கிறதுக்கு மொத்தம் நல்லெண்ணெய், பொரிக்கிறதுக்கு கடலை எண்ணெய். நல்லா தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். மீன் வறுக்கிறதுக்கு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சிருந்த மீனை சேர்த்து வறுத்து எடுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம 1 by 1 மீன் ஆட் பண்ணிடலாம். மீன் சேர்த்துருக்கோம். மீன் வந்து ஒரு பக்கம் வந்து நல்லா வெந்து வரட்டும். அப்புறம் இன்னொரு பக்கம் நம்ம வேக வச்சு
நம்ம எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் நம்மளுக்கு மீன் வெந்துடுச்சு, இன்னொரு பக்கம் நம்ம மீனை வந்து வேக வச்சுக்கலாம். ஸோ ஈவனாக நம்ம இது மாதிரி திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். பாருங்க மசாலாலாம் அழகாக பிரியாமல் வருது பாருங்க. இந்த மாதிரி மீன் வறுத்தா மசாலா வந்து நம்மளுக்கு பிரிஞ்சு வராது. இந்த பக்கமும் நம்மளுக்கு மீன் நல்லா வேகட்டும். மீன் நல்லா வெந்து வந்துருச்சு. ரெண்டு பக்கமும் அழகாக நம்ம மீன் எடுத்துடலாம். பாருங்க மசாலா கொஞ்சம் கூட பிரியாமல் அழகாக நம்மளுக்கு மீன் வெந்து வந்திருக்கு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் ரீல்ஸ் பார்த்துட்டு, அம்மா கிட்ட கேட்டிருந்தீங்க மீன் வறுவல் போட சொல்லி. ஸோ உங்களுக்காக கலக்கலான மீன் வறுவல் ரெசிபி நான் உங்களுக்கு செஞ்சு பார்த்துருக்கேன். நீங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருக்கு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் அம்மா கிட்ட கேட்டது போலவே ரெசிபி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. தீபாவளி வீடியோவை பார்த்துட்டு பொரிச்ச மீன் வறுத்த மீன்லாம் எப்படி செய்யுதுன்னு கேட்டிருந்தீங்க கமெண்ட் செக்ஷனில். ஸோ அம்மா என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, அதனால உங்களுக்கு நான் ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். அட்டகாசமான பொரிச்ச மீன் கலக்கலான வறுத்த மீன் எப்படி இருக்குன்னு நீங்க செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேற ஏதாச்சும் ரெசிபி சொன்னாலும் கமெண்ட்ல கேளுங்க, கட்டாயமா உங்களுக்காக வேண்டி போஸ்ட் பண்றேன். நன்றி, வணக்கம்.